ஆபாசமா வீடியோ பண்ணா நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க, நமக்கு நிறைய லைக்ஸ் வரும், நிறைய வியூஸ் போகும், அதனால நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வீடியோ போடுற பெண்களுக்காக தான் என்னுடைய இந்த பதிவு. சிந்தனையை தூண்டுற வகையில நல்ல வீடியோக்களை நல்ல முறையில போட்டுதான் பாருங்களேன். அதனால உங்களுக்கும் மன நிறைவாகும், நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற கனவும் நிறைவேறும். அது மட்டும் இல்ல, பல நட்புகளோட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல முறையில ஏற்படும். உங்களுடைய சந்ததியோட வாழ்க்கையும் இங்க கேள்விக்குறியாகாம இருக்கும். ஆனா நீங்க ஆபாச வீடியோ போடும்போது உங்க பசங்க வெளியில தெருவுல போகும்போது மத்தவங்க என்ன பேசுவாங்க, மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கூனி குறுகிய அந்த பசங்களும் அந்த வாழ்க்கையில நிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது நீங்க அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு தப்பு செஞ்சு செய்யறது தப்பே இல்ல, சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் மாறிட்டீங்க. தப்புங்கிறது தப்பில்லைன்னு ஆயிடுச்சு. அதுதான் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ஒரு கசப்பான விஷயம். ஆபாச வீடியோ போடுற எல்லா பெண்களுக்கும் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு வேணா உங்க வீடியோக்கள் ரசிக்கும்படியா நீங்க கவர்ச்சிகரமா காட்டலாம், அது என்னைக்குமே நிரந்தரமானதே கிடையாது. அது மூலமா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சந்ததியோட வாழ்க்கையும் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஆனா நீங்க நல்ல வீடியோவை போட்டீங்கன்னா அடுத்த சந்ததிக்கு அது போய் சேரும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் என்னைக்குமே குறையாம அப்படியே இருக்கும். நல்ல வீடியோக்கள் சமூகத்துல அதிகம் பகிரப்படாத மாதிரி தான் தெரியும், ஆனா காலப்போக்குல அதுதான் அதிகமா பகிர்வாங்க. அது மூலமா உங்களுடைய வருமானம் ஈட்டும் கனவும் நிறைவேறும். கண்டிப்பா நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்களை பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நீங்க மக்களுக்கு கொண்டு போங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.